இன்றைக்கும் சுவாமிகள் சமாதி நிலையில் இருந்தாலுமே தன்னை தரிசிக்க வருகின்ற பக்தர்களுக்கு முன்காலத்தில் தான் அருளியது போலவே அவர்களுக்கு வியாதியா அந்த வியாதியை குணமாக்குறது, அவர்களுக்கு ஏதான மனக்கஷ்டமா அந்த மனக்கஷ்டத்தை குணமாக்குவது. இதுதான் சுவாமிகள் பிரதானமாக இன்றைக்கும் செய்து வருகிற ஒரு திருப்பணி. ஒரு குருநாதருடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அந்த குருமகானை நாம் போற்ற வேண்டும். அந்த குருமகானது வழிபாடானது நமக்குள்ள இருக்கணும். அது இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். திருவண்ணாமலையில் எத்தனையோ மகான்கள் காணப்படுகிறார்கள். ஒவ்வொரு மகானது திருச்சந்நிதிக்கும் எண்ணற்ற பக்தர்கள் செல்கிறார்கள். அந்த மகானை வணங்கி அந்த மகானிடம் தங்களது அன்பை செலுத்தி, இந்த மகானை தவிர எனக்கு யாருமே இல்லை, உங்களை தவிர எனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு சரணாகதி நிலைக்கு நாம் சென்று விட்டால் நிச்சயமாக நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ எதை கேட்கிறோமோ நிச்சயமாக நமக்கு கிடைக்கும்.